கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜாய் டு த வேர்ல்டு இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். சத்தியம் தொலைக்காட்சிக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய மனதில் என்ன ஒரு திட்டத்தோட ஒரு ஏக்கத்தோட ஆண்டவர் இந்த சத்தியம் தொலைக்காட்சியை ஆண்டவர் ஆரம்பித்தாரோ அது நிறைவேறி கொண்டு வருகிறதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்த ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னும் முழுமை பெறவில்லை, அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய திட்டம் ஒரு மாபெரும் திட்டம் இருக்கிறது. இனி வரும் நாட்களில் அது தீவிரமாய் நிறைவேறுவதை நம்ம பார்ப்போம். அதற்கு ஆண்டவர் சரியான ஒரு தலைமையை ஏற்படுத்தி கொடுத்தார். அன்பு சகோதரர் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்கள். கர்த்தர் அவர்களை இந்த சத்தியம் தொலைக்காட்சியை பொறுப்பை எடுத்து கொள்ளும்படி அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார். இதை ஆரம்பிக்க பிரயாசப்பட்ட எனக்கும் இந்த மாதிரி நியூஸ் சேனல், இது மாதிரி டிவி சேனல் இதில் ஒரு ஆரம்பிக்கிற ஒரு அனுபவம் கிடையாது. அதை நடத்தி செல்கிற அனுபவம் ஐசக் பிரதருக்கு கிடையாது. அவங்க ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தாங்க. இந்த பிஸ்னஸ் காரியம் தெரியாத ஒரு நபர் தான். ஆனால் ஆண்டவர் அவளை கொண்டு வந்து இணைத்து அவர்கள் கையில் இந்த பொறுப்பை கொடுத்து ஆண்டவருடைய மனதில் இருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் பொறுப்பை கொடுத்தார். அதை உண்மையோடும் உத்தமத்தோடும் ஒரு உண்மையான பாரத்தோடும் சுயநலம் இல்லாதபடி, அதை வைத்து லாப நோக்கம் இல்லாதபடி அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரே நோக்கத்தோடு செயல்படுகிறதுனால கர்த்தர் துணை நின்று பாதுகாத்து ஆசீர்வாதத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அவர்களையும் சத்தியம் டிவியிலே பணி செய்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். இதற்கு துணையாக இருக்கிற எல்லா தொழில் அதிபர்கள் அவர்கள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். இதற்கு துணை நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். அப்படியே ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. நல்ல அருமையான நிகழ்ச்சிகளை நமக்கு தொகுத்து வழங்கின அருமையான ஐயா அவர்கள், நல்ல ஒரு தேவ மனிதர், நமக்கு இயேசு கிறிஸ்துவின் செய்தியை, கிறிஸ்துமஸ் செய்தியை எல்லா மக்களும் விளங்கி கொள்ளும்படி அருமையாய் அதை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதரர் அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட நிறையா இதில் மோகலாசஸ்ன்னு நிறைய போட்டாங்க. அதை பார்க்கும் பொழுது தகுதியில்லாத எனக்கு தேவனுடைய கண்களிலே கிடைத்த ஒரு தயவு தான். இதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஒரு காலத்தில் இயேசு கடவுளே கிடையாது என்று பேசினவன். அதோடு நின்று கொள்ளவில்லை, இயேசுவை கேவலமாய் பேசினவன், இயேசுவை அருவருப்பாய் பேசினவன். என்னால் அந்த அளவிற்கு எனக்குள்ள மத வைராக்கியம் பக்தி இருந்தது. அதனால் அவ்வளவு நான் இயேசுவை தூஷித்தவன். அப்படிப்பட்ட என்னை நான் சாக கிடந்தபோது என் மரணப்படுக்கையை தேடி வந்து என்னை சுகமாக்கி அவர் என்னுடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்தி சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னையும் ஒரு ஊழியக்காரனாய் நிலைநிறுத்தி இந்த மாதிரி காரியங்களை செய்ய வைத்திருக்கிற அவருக்குத்தான் எல்லா மகிமையும். நான் அதற்கு என்னிலே நான் தகுதி உள்ளவன் அல்ல. அவருடைய கிருபை மாத்திரமே இதை செய்ய வைக்கிறது என்பதை உணர்ந்து என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இப்பொழுது ஒரு 10 நிமிடம் முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லும்படியாய் ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். இங்கே வந்திருக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உலகம் முழுந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு செய்தி சொல்லுகிறார். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம்தான் பழைய ஏற்பாட்டிலே கடைசியாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புஸ்தகம். அதன் பிறகு 400 வருடங்கள் இயேசுடைய பிறப்புக்கு முன்பாக 400 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. 400 ஆண்டுகள் சைலண்ட் பீரியட் என்று சொல்லுவாங்க, அல்லது டார்க் பீரியட், ஒரு இருளான நாட்கள். மக்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவில்லை.
400 நீண்ட வருடங்கள் தேவாலயம் இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தார்கள், பலி செலுத்தப்பட்டது, எல்லாம் இருந்தது. ஆனால் மக்கள் பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் இருளுக்குள்ளே தத்தளித்து கொண்டிருந்தார்கள். சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, என்ன ஆவோமோ என்ற ஒரு கலக்கம். அப்போ தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுமா என்று காத்திருந்த சமயம்தான் நீதியின் சூரியனாக இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். அவர் ஒரு நீதியின் சூரியன் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அவருடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். ஒரு சூரியன் உதித்து வரும்பொழுது இருள் விலகி மனதில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். இரவு நேரம் வரும்பொழுது பாருங்கள், இரவு சூழ்ந்து வரும்போது சூரியன் மறைகிற நேரம் மக்கள் தங்களுடைய வேலைகளை விட்டு தங்களுடைய வீட்டை நோக்கி புறப்படுவார்கள். பட்டணங்களிலே கொஞ்சம் வெளிச்சங்கள், லைட்டெல்லாம் அதிகம் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமானாலும், கிராமங்களிலே பெரும்பாலான மக்கள் உலக அளவில் இரவு நேரம் தங்களுடைய வீடுகளுக்குள்ளே பிரயாணப்பட்டு தங்களுடைய வீடுகளுக்குள்ளே போய் சேர்ந்து கொள்ளுவார்கள். வெளியிலே நடப்பதற்கு பயம், இருள் சூழ்ந்திருக்கிறது, அது ஒரு விதமான கலக்கத்தை உண்டாக்கும். ஆனால் காலையில் சூரியன் உதயமான உடனே மனிதனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சி உண்டாகும். வெளியிலே சுதந்திரமாய் தெரிவதற்கு, பயமல்லமாய் நடமாறுவதற்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அதே மாதிரி நான் நீதியின் சூரியனாக இயேசு இந்த உலகத்தில் அவதரித்த பொழுது சாபம், பாவம் என்கிற இருளின் வல்லமை, பிசாசின் இருளின் வல்லமிலிருந்து மக்கள் விடுதலை பெற்று ஒரு பெரிய மகிழ்ச்சியை கண்டார்கள். அதை குறித்து தான் மத்தேயு 4:15 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இயேசு இந்த உலகத்தில், இருளான நிலைமையில் இருக்கிற உலகத்தில் ஒரு வெளிச்சத்தை மனுஷனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தார். அந்த இயேசுவாகிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது பாவ இருள், சாப இருள், பிசாசாகிய இருள் எல்லாம் நம்மை விட்டு விலகி நமக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம், புதிய நம்பிக்கை உண்டாகும். அதற்குத்தான் அவர் நீதியின் சூரியனாக உதித்தார். உங்கள் வாழ்க்கையில் அந்த நீதியின் சூரியன் உதிப்பதற்கு இடம் கொடுத்திருக்கிறீங்களா? அந்த நீதியின் சூரியன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு இடம் கொடுத்திருக்கிறீங்களா? இன்றைக்கி துக்கத்தோட, கவலையோட ஒரு இருளுக்குள்ளே தவித்து கொண்டு இருக்கிறீர்களா? இயேசு உங்களை தான் சந்தித்து கொண்டிருக்கிறார். அந்த வெளிச்சம் உடைய வாழ்க்கையில் வரும்பொழுது என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வரும்? ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திர சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு சம்பவம் தான், அது மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த ஊரில் ஒரு தாய் சகோதரி, அவங்களுடைய பெயர் லதா என்பது. அவங்க கிறிஸ்துவை அறியாதவர்கள், இயேசுவை பற்றி எல்லாம் அவளுக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப பக்தி உள்ளவர்கள். மாட்டு பண்ணை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். நிறைய மாடுகள் வைத்திருந்தார்கள், பால் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, கடந்த 10 வருஷமாக அந்த மாடுனால அடுத்த சந்ததி கன்றுக்குட்டிகள் ஒன்றுமே உயிரோடு இருப்பதில்லை. 10 வருஷத்தில் 200 கன்றுக்குட்டிகள் மரித்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். 200 கன்றுக்குட்டிகள். அவங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய ஆசை. அந்த கன்று ஈனப்படும், ஆனால் உடனே அது மரித்து விடும், அதில் சில நாட்கள் இருக்கும், மரித்து விடும். அவங்களுக்கு விளங்கலை. 200 கன்றுக்குட்டிகள் மரித்து விட்டது. அதன் பிறகு பண்ணை வளர்வதற்கு வழியில்லாத நிலைமை. ஏன் இப்படி நடக்கிறது என்று கலங்கின பொழுது அவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, ஒரு சாபம், உன் குடும்பத்தின் மேலே ஒரு சாபம். அதனால தான் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் எல்லாம் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறது, இழப்புகள் வந்து கொண்டிருக்கிறது, பண்ணை இனி வளர முடியாத சூழ்நிலை உண்டாகிறது. இது ஒரு சாபத்தினால் வந்தது என்று அவளுக்கு சொல்லப்பட்டார். உடனே பரிகாரம் என்று சொல்லப்படுகிறது. சாபத்திற்கான பரிகாரத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அதுக்கு ஏராளமான பணத்தை செலவு செய்தாங்க. யார் யார் எங்கே போய் என்ன பரிகாரம் செய்ய சொன்னார்களோ அதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள். ஆனாலும் ஒரு கன்றுக்குட்டி உயிரோடு இருக்கவில்லை. தொடர்ச்சியான மரணங்கள் சம்பவிக்கிறது. இனி அதில் பிரயோஜனம் இல்லை என்று சொன்னபோது, மந்திரவாதத்தினாலே இதை மாற்ற முடியும் என்று சொன்னபோது மந்திரவாதியினிடத்திலே போனார்கள். அவன் ஆயிரக்கணக்கான பணத்தை வாங்கி கொண்டு மந்திரிக்கப்பட்ட தாயத்துகளை கொடுத்து மாட்டிலே அதனுடைய கொம்பிலே கட்டுங்கள், கழுத்திலே கட்டுங்கள் என்று சொல்லி
எல்லா மாட்டுக்கும் கயிறுகள் தாயத்துகள் கட்டப்பட்டது. ஆனாலும் கன்றுக்குட்டிகள் உயிரோடு இருக்கவில்லை. தொடர்ந்து மரணங்கள். இவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த சாபம் போவதற்கு என்னதான் வழி? நான் இவ்வளவு பக்தியோடு செய்து பார்த்துட்டேன், மந்திரவாதம் செய்து பார்த்துட்டேன், இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டேன், என்னுடைய நஷ்டம் இழப்பு இந்த வேதனைக்கு முடிவு தான் என்ன? அப்போ தான் ஒருத்தர் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துனே ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவர் பாவ சாபத்தை மாற்றுவார்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ அந்த கடவுள்கிட்ட போனால் உன் சாபம் நீங்கக்கூடும். அவர் என்னை எங்கே போய் பார்க்கறது? அவர் எங்கே இருக்கிறாரு? அவரை பற்றி எனக்கு எப்படி தெரியும்? அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, சத்யன் டிவின்னு ஒரு டிவி சேனல் இருக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ஜெபிக்கலாம் வாங்கன்னு ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் பேசுகிறார். இந்த இயேசுவை பற்றி அவர் தெளிவாக சொல்லி தருவார்னு சொன்ன உடனே அப்போ தான் அவங்க சத்யன் டிவியை அவங்க டியூன் பண்ணி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை அந்த அம்மா பார்த்தாங்க. ஒரு கிராமத்தில் இருந்த படிப்பறிவில்லாத ஒரு ஏழை தாயார் ஒரு பண்ணை வைத்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள். அவருடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல. சாபம், பாவம், பாதிப்புகள், என்ன செய்வதென்று. அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசுவை பற்றி அவங்க அறிய இப்படி ஒரு கடவுளா? மனிதனுடைய பாவ சாபத்தை மாற்ற மனிதனாய் வந்தாரா? சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தாரா? இவர் தான் அந்த பரிகாரியா? ஆமாம், வேதத்தில் சொல்லப்படுகிறார், அவரே பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ அவர் தான் பாவத்துக்கு சாபத்திற்கு இந்த வேதனைக்கு பரிகாரி என்பதை அறிந்து கொண்ட உடனே இயேசுவை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், அவர் எப்படி விசுவாசிக்கணும் என்பதை அறிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதாவது நீதியின் சூரியனுக்கு தன் வாழ்க்கையில் இடம் கொடுத்தார்கள். அந்த வெளிச்சம் வந்த உடனே சாபம் விலகினது, இருள் விலகினது. அப்போ தன் பிறகு கன்றுக்குட்டிகள் எல்லாம் உயிரோடு இருக்க ஆரம்பித்தது. அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 10 ஆண்டுகளாக இழந்து போன ஆசீர்வாதம் வாழ்க்கையில் திரும்ப வருகிறது. கன்றுக்குட்டிகளை பார்க்க சந்தோஷம். இயேசுவை துதிக்கிறாங்க, இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். இப்போ சில மாதங்கள் கடந்து விட்டது. அடுத்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. பால் வியாபாரம் பண்ணி தான் வாழ்க்கை நடத்துகிறாங்க. இப்போ பால் வியாபாரம் நல்லா நடக்கிறது, லாபம் இல்லை. பிஸ்னஸில் லாபம் இல்லைன்னா எப்படி செய்வது? உழைக்கிறோம், கஷ்டப்படுகிறோம். பால் வியாபாரம் பண்ணுனா எல்லாம் கணக்கு பார்த்தா லாபம் இல்லையே, நஷ்டத்தில் போகிறது. உடனே அவளுக்கு கேள்வி, சாபம் போயிட்டு ஆசீர்வாதம் வந்துட்டுன்னு நினச்சா, ஆனால் லாபம் இல்லையே பிஸ்னஸில். இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், மாட்டை பராமரிக்கிறேன், அதுக்கு வேண்டிய ஆகாரம்லாம் கொடுக்குறேன், லாபம் இல்லையே, இதுக்கு என்ன செய்வது? அவங்களுக்கு யாரையும் தெரியாது. ஆனால் இயேசு என்கிற ஆண்டவர் அறிந்து கொண்டாங்கல்ல. இயேசு பேசுகிறவர், அவர்கிட்ட ஜெபம் பண்ணால் பதில் தருவார் என்பதையெல்லாம் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டாங்க. அதனால் உடனே அவர்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போனார்கள். இதுதான் கிறிஸ்தவர்கள் கவனிக்க வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு நஷ்டத்துட்டா ஊழியக்காரனை தேடுகிறோம். அவர்கள் ஊழியக்காரனை அல்ல, இயேசுவை தேடினார்கள். ஒரு படிப்பறிவில்லாத கிராமத்தில் இருந்த ஒரு ஏழை தாயார் இப்போ தான் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறாங்க. அவங்க முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் போய், இயேசுவே நீங்கள் தான் ஆசீர்வதிச்சிங்க, சாபத்தை மாற்றிட்டீங்க, கன்றுக்குட்டிலாம் உயிரோடு இருக்க எனக்கு சந்தோஷம், நான் உங்களை விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் உங்களுடைய ஜெபம் பண்ணி தானே நான் எல்லாமே செய்கிறேன். ஆனால் என் பிஸ்னஸில் ஏன் லாபம் இல்லை? இத்தனை மாடு இருக்குது, இத்தனை பால் கறந்த வியாபாரம் பண்ணுற லாபமே இல்லையே, மாத கடைசியில் கணக்கு பார்த்தா நஷ்டமாக இருக்குது, இதை ஏன் நீங்கள் ஆசீர்வதிக்கலை? அப்போ ஆண்டவர் பேசினார். இதைத்தான் கிறிஸ்தவங்க கவனிக்கணும். அவங்க ஒரு இந்துவாக இருந்து இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு இயேசு அறிந்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் என் பிஸ்னஸில் லாபம் இல்லை? ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், மகளே, நீ பாலில் தண்ணி கலந்து வியாபாரம் பண்ணுற, நீ கலப்படம் செய்கிறாய், நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அவங்க சொன்னது, அந்த தாயார் சொன்னது. அவங்கள்ட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேச மாட்டார்னு சில சோம்பேறி கிறிஸ்தவர்கள் சொல்லி கொண்டு திரிகிறோம். ஜெபம் பண்ணி பாருங்க, அவர் பேசுகிற தெய்வம். அவர் என்ன பேசுவார்? தவறுகளை சுட்டி காண்பிப்பார், சரிப்படுத்துவார். நீ பணத்தை கொண்டு வா ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறவர் அல்ல, என்ன காரணம் என்பதை சொல்லுவார். அந்த தாயார் சொன்ன சாட்சி எனக்கு ஆச்சரியம்.
அவங்க சொல்கிறாங்க, அவங்க இயேசுக்கிட்ட போனாங்க, இயேசுக்கிட்ட கேட்குறாங்க, ஏன் என் தொழிலில் நஷ்டம் ஆசீர்வாதம் இல்லை? இயேசு பேசுகிறார், நீ பாலில் தண்ணி கலந்து வியாபாரம் பண்ணுகிறாய், நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும் மகளே என்று கேட்டார். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஆண்டவர்கிட்ட? அப்போ பாலில் தண்ணி கலக்கக்கூடாது ஆண்டவரே. அவளுக்கு தெரியல. ஏன்னா பால் வியாபாரம்னாலே தண்ணி கலந்து செய்கிறது தான், இதுதான் அவங்களுக்கு தெரிந்தது. எல்லாரும் அதை செய்கிறாங்க, அதனால நான் அதை செய்கிறேன், அது பாவம்னு அவளுக்கு தெரியாது. இப்போ இயேசு சொல்லி கொடுக்கறது, பாவம் மகளே, எல்லாரும் செய்கிறாங்க, நீ அதை செய்யாத, சுத்தமான பாலை மக்களுக்கு கொடு, நான் அவனை ஆசீர்வதிப்பேன். அன்றையிலிருந்து அவங்க பாலில் தண்ணி கலக்கலை. அவங்க சொல்கிறாங்க, அதன் பிறகு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், வியாபாரத்தில் ஆசீர்வாத லாபத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். இதுதான் இயேசு. நீ எப்படி வேணாலும் பண்ணு, என்கிட்ட வா, நான் காணிக்க மட்டும் கூட ஆசீர்வதிப்பேன். நோ. இயேசு எதுக்காக வந்தார்? மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்க. பாவம் என்கிற அந்த அசுத்தத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எங்கே தப்பு நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு ஏழை தாயாருக்கு, கிராமத்தில் இருக்கிற தாயாரோடு ஆண்டவர் பேசி எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்துகிறார். வெளிச்சம், அந்த சூரிய வெளிச்சம், நீதியின் சூரியன் வந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் சாபம் போனது, பாவம் போனது. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் இதெல்லாம் பிஸ்னஸ் நேக், பிஸ்னஸ் தந்திரம், இதெல்லாம் இல்லாமல் பிஸ்னஸில் லாபம்லாம் பார்க்க முடியாது. இல்லை, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்றைக்கி சமுதாயம் எப்படி ஆகிவிட்டது? லஞ்சம் வாங்குவது பாவன்ற உணர்வே இல்லாத சமுதாயம் ஆகிவிட்டது. ஏனென்றால் எல்லோரும் வாங்குகிறாங்க, கீழே இருக்கிறவங்களேருந்து மேலே ஆளுகிற வரைக்கும் எல்லாமே ஊழலும் லஞ்சம் பெருகிட்டு என்ன தப்பு என்கிற மனநிலைக்கு சமுதாயம் வந்து விட்டது. இயேசுகிட்ட போன என்ன சொல்லுவார்? எல்லாரும் செய்கிறாங்க, நீ செய்யாத, அது பாவம், நீ செய்யக்கூடாது. அதுதான் இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது கொடுக்கிற மாற்றம். எல்லாரும் கலப்படம் பண்ணுறாங்க, நீ பண்ணாத, நீ உண்மையாயிரு, அப்போ தான் அவனை ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் ஒரு மாற்றம் வந்தால், இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இயேசுவாகிய இந்த நீதியின் சூரியன் வந்துட்டால் என்ன நடக்கும்? லஞ்சம் வாங்குறவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஊழல் பண்ணுறவங்க ஊழல் பண்ண மாட்டாங்க, கலப்படம் பண்ணுறவங்க கலப்படம் பண்ண மாட்டாங்க, பாவத்தில் வாழ்கிறவங்க பாவத்தை விட்டு வெளியே வருவான். இதுக்கு தான் இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த இயேசுவால் தான் சமுதாயத்தை மாற்ற முடியும். இந்த இயேசுவால் தான் தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இந்த இயேசுவால் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால தான் இந்த இயேசுவாகிய நற்செய்தி எல்லா மக்களுக்குள்ளும் போக வேண்டும். இந்த வெளிச்சம் எல்லா மக்களுக்குள்ளும் செல்ல வேண்டும். இந்த நீதியின் சூரியன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்க வேண்டும். அந்த வெளிச்சம் வரும் பொழுது பாவ இருள், சாப இருள் விலகி சமுதாயமே மறுரூபமாகும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து. எங்களுக்கு மதத்தை பரப்புகிறாங்க, மதம் மாற்றுறாங்க, ஒரு பொய்யான குற்றச்சாட்டை திரும்ப 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 சொல்லி கொண்டுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. வட இந்தியாவில் பீல் என்கிற ஒரு ஆதிவாசி மக்கள் இருக்கிறாங்க. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், அந்த 3 மாநிலத்தில் ஒரு 2 கோடிக்கு மேலே வசிக்கிறாங்க ஒரு இன மக்கள். வில்லம்பு தான் வச்சுருப்பாங்க. அவங்க மத்தியில் நான் வருஷந்தோறும் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன், பல வருஷம். வில்லம்பு வச்சுருப்பாங்க. அவங்கள யாரும் அடக்க முடியாது. அவங்க கிராமத்துக்குள்ளே காவல்துறை உள்ளே வரமாட்டாங்க. வில்லு அம்பு வச்சு அடித்து ஆட்களை கொன்னுருவாங்க. அவங்க இருக்க வில்லம்பு மிருகத்தை வேட்டையாடவா? இல்லை, மனிதர்களை சண்டை போடும்போது வில்லு அம்பு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு மெயின் ரோட்டில் காரோ பஸ்ஸோ போக முடியாது. அவங்க டயரில் வில்லு வச்சு அடித்தாங்கன்னா பஞ்சர் ஆகிரும். வந்து அடித்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய மெயின் வேலையை கொள்ளையடிப்பது, சாராயம் காப்பது, குடிப்பது. சமுதாயமே பாழடைந்து போனது. காவல்துறை உள்ள வர பயப்படும். அவங்களுக்கு இயேசுவின் நற்செய்தி ஒரு மிஷனரி கொண்டு போகிறார். இந்த மக்களுக்கு இயேசுவின் வெளிச்சத்தை கொண்டு போகிறார். அதனால் நடந்த விளைவு தெரியுமா? மத்திய பிரதேசத்தில் ஒரு பகுதியில் கிராமத்தில் கூட்டத்துக்கு இதே மக்கள் மத்தியில் நான் போயிருந்தேன். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க, திரளான மக்கள், 10,000த்துக்கு அதிகமான மக்கள். நான் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது காவல்துறை அதிகாரி வந்தார். அந்த கூட்டத்துக்குள்ள வந்து சிலரெல்லாம் கூட்டு விசாரித்து கொண்டிருந்தார். கூட்டம் முடிந்தது. என்னவென்று கேட்டேன். அவர் சொன்னார்,
இங்கே வந்திருக்கிற சிலர் அந்த காவல்துறை அதிகாரி விசாரித்து விட்டு போனார். ஏனென்றால் எல்லாரும் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இவங்க திருடர்கள், கொள்ளையர்கள் லிஸ்ட்டில், காவல் நிலையத்தில் படங்களோட. எங்கேயாவது எதாவது நடந்து அவங்கள பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ இவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தினா சொல்ல, ஐயா இப்போ நான் திருடுறதில்லை, நான் அந்த தொழிலை விட்டுட்டேன், நான் இப்போ சாராயம் காய்ச்சுவதில்லை. எப்படிடா விடுவேன், பரம்பரையாக எதானே செய்கிறீங்க? இயேசு என் வாழ்க்கையில் வந்துட்டார், இயேசு என் வாழ்க்கையில் வந்துட்டார், நான் திருடுறதில்லை, சாராயம் காய்ச்சுவதில்லை. நிறைய பேர் இந்த பதிலை சொன்ன உடனே இந்த காவல்துறை அதிகாரிக்கு சந்தேகம். அதனால் இப்படி ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடக்க நீ தெரிஞ்சவொடனே வந்து பார்த்தா பெரிய பெரிய ரவுடிகள் லிஸ்ட்டில் உள்ளவங்க, சாராயம் காய்ச்சிக்கிறவர்கள் எல்லாம் கூட்டத்துக்கு உட்காந்து கைத்தட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அதிகாரி என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எங்கே நாங்கள் வேணாலும் கூட்டம் நடத்துங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன். எங்கள் காவல்துறையால் மாற்ற முடியாத சமுதாயத்தை இந்த இயேசு மாற்றி கொண்டிருக்கிறார். இதுக்கு தாங்க இயேசு வந்தார். மதம் மாற்றுவதற்கு அல்ல, ஏமாற்றுவதற்கு அல்ல, மதம் என்கிற பெயரிலே ஒரு வன்மத்தை வளர்ப்பதற்கு அல்ல. கிறிஸ்துவின் அன்பு எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், சமுதாய மாற்றத்தை கொண்டு வர. இன்றைக்கி கொள்ளையர்கள், மந்திரவாதிகள் அவருடைய வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி புதிய வாழ்க்கை வாழுகிறார்கள், உழைத்து சம்பாதிக்கிறாங்க. என் கூட வாங்க, நான் காட்டுகிறேன், ஆயிரக்கணக்கான மக்களை காட்டுகிறேன். அதுக்கு தான் சுவிசேஷம், அதுக்கு தான் இயேசு வந்தார், அதுக்கு தான் நீதியின் சூரியனாக உதித்தார். அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டா பாவம், சாபம், அந்த இருள், பயத்தின் இருளெல்லாம் விலகி ஒரு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதான் ஜாய் டு த வேர்ல்டு என்பது உலகத்திற்கே ஒரு சந்தோஷமான செய்தி. நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்க தான் இந்த ஜாய் டு த வேர்ல்டு நிகழ்ச்சி. அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசுவை உங்களுக்கு சொல்லுவது தான் இந்த நிகழ்ச்சி. நீதியின் சூரியனாகிய இயேசுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, பாவ இருள் விலகும், சாப இருள் மாறும், வியாதியின் இருள் விலகும், மந்திரவாத பிசாசின் இருள் விலகும், உடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும், சந்தோஷமாய் மாறும். அதற்குத்தான் அவர் சிலுவைக்கு போனார், தன்னை சிலுவையில் அறைவதற்கு அர்ப்பணித்து கொண்டார். நம்முடைய பாவங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார். மனுக்குலத்தில் காணப்படுகிற அந்த இருளின் கிரியைகளை அழிப்பதற்காக தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்து கொண்டார். 3 மணி நேரம் சூரியன் முகத்தை மூடிக்கொண்டான். உலகமெங்கும் ஒரு காரிருள் சூழ்ந்தது. தண்ணீர் தந்த இருளிலே அவர் சிலுவையில் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து சாத்தானை ஜெயித்து ஜெயம் எடுத்தார். அவர் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருளை மாற்றி வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அதற்காகத்தான் தன்னை பலியாய் கொடுத்தார். அந்த இயேசு இன்றைக்கு உங்களுடைய வீட்டு வாசற்படியில் வந்து நிற்கிறார். நீ கதவை திறந்தால் வெளிச்சம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வரும், நீதியின் சூரியன் உங்களுடைய வீட்டுக்குள்ளே பிரகாசிக்கும், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். இயேசு யாரை கட்டாயப்படுத்துவதில்லை. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், நீ கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வேன். நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவர் அமைதியாய் போய்விடுவார். அவர் கட்டாயப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல. அவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் உன்னுடைய இருதய கதவை தட்டுகிறார், உன்னுடைய வீட்டின் கதவை தட்டுகிறார். இன்னும் எவ்வளோ காலம் இருளுக்குள் இருக்க போகிறீங்க? பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் இருளில் என்ன செய்வதென்று தவிக்க போகிறீங்க? இயேசு என்கிற நீதியின் சூரியன் உங்களை தேடி வந்திருக்கிறாரு. அவர் ஏற்றுக்கொள்ளுவீங்களா? ஒரே ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். இந்த நீதியின் சூரியன் இயேசு என் உள்ளத்துக்குள்ளே வரணும், என் வீட்டுக்குள்ளே வரணும், என் வாழ்க்கையில் வரணும். இந்த இருளெல்லாம் விலகி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான வாழ்க்கை எனக்கு வேணும்னு விரும்பினால் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்படிப்பட்டவர் உங்களுடைய இருதயத்தில் கரம் வைத்து ஒரு நிமிடம் என்னோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் வீட்டில் இருந்தாலும், ஆஃபீஸில் இருந்தாலும், ட்ராவலில் இருந்தாலும், எங்கே நின்று கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தில் கரம் வைத்து, இயேசுவே நீதியின் சூரியனே, எனக்கு நீர் வேண்டும், என் உள்ளத்தில் நீர் பிரகாசிக்க வேண்டும், என் வாழ்க்கையில் நீர் பிரகாசிக்க வேண்டும், என் வீட்டுக்குள்ளே நீர் பிரகாசிக்க வேண்டும். உம்மை நான் இடம் கொடுக்கிறேன் உமக்கு என்று சொல்லுங்க போதும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க போதும். தகப்பனே, இதோ இந்த உலகத்தில் இருளின் சக்திகளை அழித்து மனுஷனுக்குடைய வெளிச்சத்தை கொடுப்பதற்காக நீதியின் சூரியன்
சூரியனாய் வந்தவரே, சிலுவையிலே பலியாய் உம்மை கொடுத்தவரே, இந்த மகனை பாரும், இந்த மகளை பாரும். பாவ இருளிலே சிக்க தவிக்கிறாங்க, நிம்மதி இல்லாதபடி, பாவத்தை விட முடியாதபடி, சமாதானம் இல்லாதபடி தவித்து கொண்டிருக்கிற இந்த மகனை மகளை பாரும். ஆண்டவரே, வியாதியினாலே கலங்கி கொண்டிருக்கிற இந்த மகன் மகளை பாரும். பிசாசினாலும் சாபத்தினாலும் பாதிக்கப்பட்டு எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா என்று தவித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை பாரும். இவர்களுக்காகவே நீ சிலுவை சுமந்ததை நினைத்தருளும். யார் யார் இருதயத்தில் கரமைத்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக, இயேசுவின் வெளிச்சம் பிரகாசிப்பதாக, இருள் விலகுவதாக, பாவ இருள் சாப இருள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். இந்த நிமிஷம் முதல் அந்த சந்தோஷம் உள்ளத்தை ஆட்கொள்ளட்டும். இருளின் சக்திகள் விலகட்டும். கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.